டாக்டர் டாக்டர் எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? பயப்படாதீங்க, அவர் சரியாயிட்டார்ல? ஆபரேஷன் நல்லபடியா தான் முடிஞ்சது. கடவுளே. ஆனா அவருக்கு இன்னும் கான்சியஸ் திரும்பல. மூளைக்கு போற நரம்பு ஃபங்க்ஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சரி பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் கழிஞ்ச பிறகுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். ஐயோ. அத்தை, வாங்க சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்மா, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. மாமா, நீங்களாவது வாங்க மாமா, சாப்பிடலாம். அக்கா, தனவை கூட்டிட்டு வாங்கக்கா, சாப்பிடலாம். தனா, சாப்பிடலாமா? ம்ஹும். வேண்டாம் பார்வதி. ஏங்க, நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. பசிக்கல பார்வதி. அத்தை, என்ன அத்தை? இப்படி யாருமே சாப்பிடலன்னா என்ன அத்தை? என்ன பார்வதி பண்றது? சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுற நிலைமையிலேயே இருக்குது இந்த வீடு. அப்பு சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. கடவுளே, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. ஹலோ மாமா, நான் சீனு பேசுறேன். டேய் சீனு, மாமா இப்ப எப்படிடா இருக்காரு? ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இப்பதான் முடிஞ்சது மாமா. மாமா இப்ப எப்படி இருக்காரு? ஆபத்து கட்டத்தெல்லாம் தாண்டிட்டார்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டேய், என்னடா சொல்ற? 24 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியுமா? இன்னும் அவரு கண் முழிக்கல. என்னடா இப்படி சொல்ற? நீங்க பயப்படாதீங்க மாமா, அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். யாரையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சரி சரி. டேய், எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. அக்காவையும் அத்தையும் பத்திரமா பாத்துக்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட இப்படி வாங்கி கொடுறா. சரிங்க மாமா. வச்சிடா வச்சிடா வச்சிடா. என்ன சிவா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சாமா. அண்ணன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லதானே? தெரியல அண்ணி, இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். என்னடா இப்படி சொல்ற? அவர் நல்லபடியா பொழைச்சிடுவார்னு பார்த்தா இன்னும் எதுவும் சொல்லாம அலக்கடிக்கிறாங்களே. என்ன நிக்கிறீங்க? உள்ள போங்க, போங்கடா. உக்காருங்க கண்ணுங்களா. பாட்டி, யார் வீடு இது? ஏண்டா, ஊரா விட்டியா திறந்து உள்ள வருவாங்க? என்ற வீடுதான்டா. நீங்க ஊர்ல தானே இருந்தீங்க? ஆமா, ஊர்ல இருந்தா இங்க எனக்கு வீடு இருக்க கூடாதாக்கும். ஊர்லயும் இங்கேயும் வீடு இருக்கும் போதே எனக்கு இந்த நிலைமை. எல்லாரும் ரொம்ப நாளா இந்த வீடு அப்படியே கிடக்க, வித்துருங்க வித்துருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தான் மனசே கேட்கல, இருந்துட்டு போட்டுமேன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தியா, அது உங்களுக்கு உதவுது. என்ற புள்ள மணியும் பத்மாவும் இங்க வந்து வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த பத்மா என்ற புள்ளைய கூட்டிக்கிட்டு ரகுராம் வீட்டிலே போய் செட்டில் ஆயிட்டா. அந்த கோவத்துல தான் இந்த வீட்டை பூட்டியே போட்டிருந்தேனாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அது ஒண்ணு இல்ல கண்ணு, ரொம்ப நாளா வீடு பூட்டியே கிடந்துச்சுல்ல, அதான் கொஞ்சம் தூசியா தான் இருக்கும். நம்ம கிளீன் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆடி வாங்காத கண்ணு, எனக்கு அதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இத பாருங்க, நடந்த கலவரத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க.
எல்லாருக்கும் உங்க மேல அம்புட்டு கோவம் இருக்கு. உங்களை எங்க சேர்த்துக்க போறாங்க? பிரச்சனை எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். உங்களுக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையா பாட்டி? நான் ஏண்டி ஒன்றரை மேல கோவப்பட போறேன்? நான் ஊர்ல இருந்தப்ப தனா கல்யாணத்தை தள்ளி போடணும் வாங்க பாட்டின்னு சொன்னப்பவே நான் நினைச்சேனாக்க இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனா ஒண்ணு கண்ணு, நீ இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்ட, நல்லதுதான் நினைப்ப. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா என்ன, நடந்த கலவரத்துல என்ற புள்ள மணிக்குதான் அப்படி நடந்துருச்சு. பாட்டி அழாதீங்க பாட்டி, மாமாக்கு எதுவும் ஆகாது. ஏய், அது எனக்கும் தெரியும்டி. அவன் நல்லா இருப்பாடாக்கும். சின்ன வயசுலயே அவன் கணத்துல விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். எப்படியும் அவன் பொழைச்சுக்கிட்டான். யமனையே பார்த்துட்டு வந்தவனாக்கும் அவனுக்கு எதுவும் ஆவாது. அவன் கண்டிப்பா பொழைச்சு வந்துருவான். என்ன ஒண்ணு, ஆனா உடம்புல குத்துப்பட்டு கிடக்குறான். என்ற பிள்ளைக்கு எம்பிட்டு வலிச்சிருக்கும். அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சாரி பாட்டி, என்னால தானே இதெல்லாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு. நாளைக்கு விடியும் போது என்ற புள்ள சம்முன்னு எந்திரிச்சு உட்காருவான் பாரு. நான் ஒரு மடிச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். கூடு பூட்டியே கடந்ததுனால சமையல் செய்ய எதுவும் இல்ல. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாட்டி, இந்த நேரத்துல நீங்க ஏன் போறீங்க? நான் போயிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. வேணாண்டா, ஊர்ல உன்னை யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவானுங்க. வேணா வம்பு வரும். எதுக்கு, நானே போயிட்டு வரேன். வந்துடுறேன், இருங்க. சரியா? இப்படிலாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனா சித்தப்பாக்கு இப்படி ஆனதுதான். எனக்கும் அதான் கதர் கஷ்டமா இருக்கு. மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதான் பாட்டியே தைரியமா இருக்காங்கல்ல, எதுவும் ஆகாது மாயா. இப்ப அந்த கார்த்திக்க நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப கோவமா இருப்பான். தான் அவன் நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. என்ன சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ அவளை விட்டுற மாட்டல்ல? என்ன மாயா அப்படி சொல்ற? அவ என் சொந்தக்கார பொண்ணா இருந்தப்பவே அவ லைஃப்காக நான் இவ்வளவு போராடி இருக்கேன். இப்ப அவளுக்கு நான் தாலியே கட்டியிருக்கேன். அவ என்னோட மனைவி. என்ன ஆனாலும் அவளை விட்டு போக மாட்டேன். தனா கோவத்துல உன்கிட்ட தப்பாதான் பேசுவா. உன்னை மரியாதை இல்லாம நடத்துவா. எதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் பெரிய பையனை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரும் என் மேல கோவமா தான் இருக்காரு. அவர் திரும்ப என்ன பொண்ணா ஏத்துப்பாரான்னு கூட தெரியல. பெரியப்பா, நான் தான் கதிர்கிட்ட சொல்லி தாலி கட்ட சொன்னேன்.
இப்படிதான் உன் தங்கச்சியோட லைஃப் நீ கெடுப்பியா? ஏன் என் வாழ்க்கையை கெடுத்த? தனா மாயா மேல நம்பிக்கை வச்சு பெத்த பொண்ணை கவனிக்காம விட்டுட்டேனே. தனா ஒரு குழந்தை, ஒன்னும் தெரியாத அவளுக்கு. அக்கா, 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 நான் தான் சந்தியா அக்கா. அக்கா, நான் தான்க்கா உன் தங்கச்சி சந்தியா பேசுறேன்க்கா. அக்கா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா என் பொண்ணுக்கு அவ நினைச்ச வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்திருக்க. ஆனா அவ இந்த வீட்டுல வாழ முடியாத ஒரு சதையில இருக்கா. சந்தியா, இதெல்லாம் சரி பண்ணி நீதான்க்கா என் பொண்ணு பத்திரமா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். தனாவுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்க்கா. அவளுக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். நம்ம ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது உன் கையில தான்க்கா இருக்கு. நீதான்க்கா அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும். கெட்ட காலம் பறக்குது, கெட்ட காலம் பறக்குதம்மா, கெட்ட காலம் பறக்குது. ஜக்கம்மா வாக்கம்மா, ஜக்கம்மா வாக்கு. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீடு சந்தோஷத்துல இல்ல. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நடந்த சம்பவங்களால கவலையில மூழ்கி இருக்கு. அந்த கவலையை அதிகமாக்குற சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வர போகுதம்மா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த குடும்பத்துல நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்லவங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பா, ஆனா துணையாதான் நிப்பா. மனசை திடப்படுத்திக்க தாயி.
ஆபத்து இன்னும் நிறைய வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சே, இனி போக என்ன இருக்குன்னு கவலைப்படாத தாயி. மிச்சம் இருக்கிறது குடும்பத்தோட நிம்மதி மட்டும்தான். இந்த வீட்டு மகாலட்சுமி 2 பேரோட வாழ்க்கையில புயலும் இடியும் வந்து இறங்க போகுது. அவங்களுக்கு நீதான் துணை இருக்கணும் தாயி. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு மகாலட்சுமிங்க 2 பேரோட வாழ்க்கையில புயலும் இடியும் வந்து இறங்க போகுது. சந்தியா, என் பொண்ணுக்கு அவ நினைச்ச வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்திருக்க. ஆனா அவ இந்த வீட்டுல வாழ முடியாத ஒரு சதையில இருக்கா. கனவுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்க்கா. அவளுக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது உன் கையில தான்க்கா இருக்கு. நீதான்க்கா அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும். ஜானகி, என்ன ஜானகி தாய் பொங்கி வழியுது. என்ன யோசனையில இருக்கிற நீ? கவனிக்கல அத்தை. நீ என்ன பண்ணுவ? வீட்டுல பெரிய புயலே அடிச்சு இன்னும் ஓஞ்ச பாடு இல்ல. எப்படி எல்லாத்துலயும் கவனமா இருக்க முடியும்? பெத்த பொண்ணோட வாழ்க்கை அல்லாடிட்டு இருக்கும் போது நீ என்னமா செய்வ? கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். பார்வதி, தனா எந்திரிச்சிட்டாளா? இன்னும் இல்லைங்க, இப்பதான் போய் எழுப்பணும். பார்வதி, இது தனாக்கு கொடுத்துரு. சரிங்கக்கா. ஏய் பார்வதி, தூங்கிட்டு இருந்தான்னா தொந்தரவு பண்ணாத. விட்டுரு, தூங்கட்டும். சரியா? சரிங்க. தனா, 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 எங்க போயிருப்பா? அக்கா, தனா, என்னங்க? அத்தை, என்னங்க? என்ன பார்வதி? என்ன? எங்க தனா ரூம்ல இல்லங்க. ரூம்ல இல்லையா? ஒருவேளை குளிச்சிட்டு இருக்கிறாளோ என்னமோ. பாத்துட்டேன் அத்தை, அங்கேயும் இல்ல அவ. ஏய், நல்லா தேடி பாரு, இங்கதான் எங்கயாவது இருப்பா. போ. என்ன இல்லங்க. பார்வதி, என்னாச்சு? தனாவ ரூம்ல காணும்க்கா. வீட்ல எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே காணும். வெளியே எங்கேயாவது நிக்கிறாளான்னு பாரு. ஏய் பார்வதி, நல்லா தேடி பாரு, நானும் போய் பாக்குறேன். போ.
இல்லண்ணே எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. வெளியவும் இல்ல. தனா, கடவுளே, எங்க போயிருப்பா? வீட்லயும் அண்ணி இல்ல, தேடி பாத்தீங்களா? இருந்தாளா? வெளியேயும் இல்லையே. ஜானகி ராத்திரி வீட்ல தானே இருந்தா அவ? ஆமா அத்தை, நான் தான் தூங்க வச்சேன். ஐயோ, இப்ப எங்க போனான்னு தெரியலையே. நேத்தி தப்பான முடிவு எடுக்க போனா நம்ம எல்லாரும் இருக்க போய் தான் அவளை காப்பாத்தணும். ஐயோ, கடவுளே, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. மறுபடியும் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி. அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. மனசு சரியில்லைன்னு இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கலாம்ல. அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அண்ணா நீங்க இங்கே இருங்க, சரி, நான் போய் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி வந்துடுறேன். அண்ணி சீக்கிரம் போ. பார்வதி வந்துடுறேன்.